ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு இருந்தேன் இந்த வீடியோ. யாருக்கெல்லாம் தோணியிருக்கு நம்ம இந்தியா வந்தாலே ஒரு 10 கிலோ ஏறணுமா அப்படின்ட்டு எனக்கு தோணியிருக்கு. நான் இந்தியா வந்து நான் 10 கிலோ ஏறிட்டேன் ஆல்ரெடி. என்னெல்லாம் சாப்பிட்டேன்றது பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா உப்புமா, சட்னி, குழி பணியாரம், கர்நாடகா ஸ்பெஷல் குஜ்ஜா அவலக்கி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட். எங்கள் வீட்டில் லஞ்சு காலையிலே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு கிட்ஸுக்கு அனுப்பணும், அது இல்லாமல் வேலைக்கு அனுப்பணுன்ட்டு. ஸோ காலையில் வந்து முருங்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், ரசம் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஒரு 12-12:30 போல் ஓகே மசால் வடை பண்ணலாமே அப்படின்ட்டு மசால் வடை ஊற வச்சு மசால் வடை பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மசால் வடை. இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா, ஒரே நாளில் எவ்வளோன்னு சாப்பிட்றது. நிறையா இன்றைக்கி டோசேஜ் கொடுத்தாச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு மசால் வடை. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நான் மசாலோடைய ருசித்து சுட சுட உஃப்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. சரி ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னா டின்னருக்கு ரவை தோசை, புதினா சட்னி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.